அடி பிரிய கிள்ளி விட நிலவை ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மிஷனை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பதினெட்டு ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும், குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நம்ம பிக்கை எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஃபஸ்ட் வந்து பார்த்தா ஃபோர்ஸ்ட் ஃபைல ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்பர்ஸாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போயிட்டு பிக்கு தகுந்த நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பிக்கு தகுந்த நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு முன்னாடி மேலே காலில் யூஸ் பண்ணி இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கிரியேட் ஃப்ரம் எஸ்பேஜ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே செட் பண்ண இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரஸ்ட் ஃபைலில் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் இன்னும் ஒரு பிக்கை மட்டும் நீங்கள் வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ அப்படியே இப்போ நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து நானிஸ் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ முன்ன சொன்ன அதே சேம் மெத்தடில் இப்போ இந்த சைஸில் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பண்ண நம்ம இன்புட் பண்ண ப்ரிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து பாரு எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நாம் எப்படி எடிட் பண்ணி பார்த்தலாம். ஜஸ்ட்டு அதுக்கு வந்து பாருங்கள் அந்த மேலே ஒரு ஆரஞ்சு கல்லே இருக்கா, அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கலஃபன்ற கூட்டு ஸ்டாரையும் விட்டு இப்போ நீங்கள் 4:5 கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ரெஸ்ஸையும் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணால் கரெக்டாக அந்த எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு கல் லேயர் ஷோ ஆகுது. ஜஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு கலஃபனுக்கு ஸ்டாரை கொடுத்து இப்போ நீங்கள் நானிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏதோ ஒரு பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணால் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா உங்களுக்கு இப்போ மாதிரி தான் கேப்பாக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு பிக்கு வந்துக்குங்க. ஜஸ்ட்டு அந்த பிக்கை லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்கும். இப்போ அங்கே காப்பி பண்ணி இந்த பாஸையும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு மேல் ஆட்டே இருக்கும். ஸோ இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. கரெக்டாக இந்த பிக்கு மேலே இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாதிரி வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் இஷ்டம் இருக்குது, அதனால் இது எப்படி கம்ப்ரெஸ் பண்ணுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அதுக்கு அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரெஸரும். ஓகே, ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலஃபன் கொடுத்து ஸ்டார் விட்டு இப்போ நீங்கள் இன்னொரு பிக்கு 4:5 கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் சைனும் கொடுத்துங்க. ஸோ பிக்கு சேஞ்ச் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து பானை இந்த ஒரு கலர் லேயர் இருக்கா, ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கும் மேலே இருக்கும். ஸோ இதை அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இப்போ இந்த பிக் மேலேங்க ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதே ஸ்பீட் ஆக்கல இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைமுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓகே நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து கிரே கலர் பிளாக் கலர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் நம்ம எப்படி எடிட் பண்ண பார்த்துலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கிரே கலர் லேயருக்கு வந்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கலர் இங்கே இருக்கா, ஸோ அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதே பாஸையும் கொடுத்து இப்போ பேஸ்டைலுக்கு நேர் உயரமாக இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணால் ஸோ இந்த இடத்துலையும் இருக்கும். ஸோ அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு அதே பாஸையும் கொடுத்து பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தினா டேட்டா வந்து பண்ண ஆட் ஆயிரும். ஸோ இதே சமயத்தில் அடுத்த இதுக்கு நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நாம் இந்த கிரே கலருக்கு இப்போ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த பிளாக் கலர் லேயருக்கு போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கிரே கலர் லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த கலஃபனுக்கு ஸ்டாரை கொடுத்து இப்போ நீங்கள் நானிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்க ஏதோ ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்துக்கும். ஸோ டேட்டா ஆட் ஆகிடுச்சா. ஸோ இதே சமயத்தில் அடுத்தடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்கை 1 பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுலேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க பிளாக் கலர் இருக்குது. இதுவும் ஃபஸ்ட்டு பண்ண அதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்க, அந்த பாஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்து ஸோ அதே கலர் இருக்கிற லேயரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதே பாஸையும் கொடுத்து பேஸ்டல் கிளியர்மாக இருக்கா, அதே ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் ஆஃப் இருக்கான்னு ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி ஆஃப் இல்லைனாக்க ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து பண்ண இதில் ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் இதே கலர் இந்த இடத்துல இருக்கா, ஸோ இதில் அப்படியே நாம் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நாம் இதில் பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதுக்கு அந்த லேயர் நம்ம கிளிக் பண்ணிட்டு கலஃபின் ஸ்டாரை விட்டு நான் பிக்கே செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சைன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இதே சேம் மெத்தட் பிளாக் கலர் லேயரில் நீங்கள் வந்து பண்ண பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ பிளாக் கலர் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் லேயர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபுல் ஸ்டாரை விட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேஃபாக இருக்கும். ஸோ இதை நாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணால் ஸோ இப்போ இந்த சின்ன சின்ன பிக்குக்கு அப்புறம் நீங்கள் லென்த் ஒரு பிக் ஆட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அந்த லேயர் தான் ஜஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுறீங்க. இந்த பாஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்து கரெக்டாக அந்த கேஃபாக இருக்கிற இடத்துல ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துங்க. அங்கே காப்பி பண்ணது இந்த பாஸை கொடுத்து பேஸ்லேயே கொட்டினா மேலே அடையிடுச்சா. ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக் மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த புக் மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது கம்மி பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அந்த பிக்கை நம்ம செலப்பேட்டாக இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அது வந்து பண்ணால் கம்ப்ரெஸ் ஆயிரும். இப்போ நாம் வந்து பார்த்தினாக்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நாம் பிக்கை எப்படி ஆட் பண்ணு பார்த்துலாம். ஸோ அதுக்கு இந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லேயர் ஷோ ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபுல் கூட ஸ்டாரை விட்டு இப்போ நேனிஸில் கலர் பண்ணி இருக்க அந்த பிக் எல்லாமே இதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணால் ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் ஆட் பண்ணுற ஒவ்வொரு புக்கும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். ஸோ இப்போ ஆட் ஆகிருக்கான்னு பார்த்துடலாமா. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்துமே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபைனலி டெம்ப்ளேட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த குரூப் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு ப்ளஸ் விட்டு மீட்டை கொட்டு ஃபஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப்புக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது எப்படி அசைன் பண்ண சொல்கிறேன். ஜஸ்ட் லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி இப்போ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைமிங் ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஓகே ஸோ இப்போ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளட்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்கின் கொட்டுன்னு ஆட் ஆயிரும். ஸோ இதை அப்படின்னு நம்ம பேக் போயிட்டு மோட்ஸில் செகண்ட் ஆப்ஷனில் போயிட்டு இதை -90 இருக்கிறதே நம்ம வந்து பண்ணாக்க 0 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணால் நீங்கள் வந்து பண்ண ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் வந்து பண்ண டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மோட்ஸில் போயிட்டு இப்படி சைஸ் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தினாக்க மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஆட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பண்ண மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. ப்ளஸ் கொடுத்து மீட்டை கொடுத்து நெக்ஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி 4 லேயருக்கு கீழே கொண்டு வந்துக்குங்க. ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் எது வரைக்கும் இருக்குன்னாக்கா அந்த லாஸ்ட் குரூப்பில் ஒரு பிக் ஆட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கணும். ஸோ கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது எப்படி அசைன் பண்ண முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் சொல்லிடுறேன். அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைமிங் ஏற்ற மாதிரி அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஓகே ஸோ நான் எப்பவுமே கொடுக்குற 3 லேயர் கொடுத்துருக்கேன். வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.